நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஆதிநாராயண நீ அனைத்தும் நீ காக்கின்றாய். வேதன் படை காவும் விமலனலிங்கவும் ஆதிநாராயண நீ அனைத்தும் நீ காக்கின்றாய். தீதுகள் செய்வோர்க்கும் தினப்படி அழகின்றாய். உலகினிலே பல வழிகளிலே இசைவாடிவினிலே ஓதும் நீதான எந்த உலகினிலே பல வழிகளிலே இசைவாடிவினிலே அன்பர் உள்ளம் கோவில் கொண்ட அமர் குணனே அறிவனாரணனே நிதியும் காரணனே அன்பர் உள்ளம் கோவில் கொண்ட அமர் குணனே அமர் குணனே அமர் குணனே. நாராயண நமோ நாராயண ஹரிபம் நமோ நாராயண நமக. பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருதிவி பிருதிவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடங்கில் நாரதராகடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்தியிலையும் கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிளங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறியும் புறவே உன்னையே வேட்டியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் கான காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடல் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கமணிந்த மூர்த்தி புராதங்கன் போதநாதன் கங்கவேணியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனையும் தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலரோனிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரபனோதி உமர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாலர்கள் சுபால சபாலர்கள் என 11,000 பேர்களையும் கண்டேன். அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உனது சிரமானது வடிக்க கிடப்பது என்ற சாபத்தை கொடுத்தான். சாபத்தை பெற்ற யாமோ ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் ரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிரவிக்கு முன் 2 பிரவிகள் எடுத்ததில் முதல் பிரவியாக உபபர்கன் என்னும் கந்தர்வனாகவும் இரண்டாவது புலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாத்தியத்துக்கென வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தரும உபதேசத்தினை பெற்றேன். பெற்றதாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் ரவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கலகம் வெற்றி பெற வேண்டுமேயானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றி பிறந்தார் தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுந்தாள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின் பாவதை கவனிப்போம். நாராயணா
செல்வ கணபதியே எங்கள் குல சேத்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சேத்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சேத்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே வெள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே வெள்ளை முக ஆனந்த பூரணனே கீதையை எழுதி தந்த பத்ரதூதி கேத்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சேதி விநாயகனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே மனை நிறுத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சேத்தி விநாயகனே நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குலம் சேத்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சேத்தி விநாயகனே இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை ஆக மனிதன் வாழணும்னா ஒன்று இறைவனுடைய அருள் இருக்கணும் இல்லைன்னா வாழ்வதற்கு தகுந்தாற் போல பொருள் இருக்கணும் இந்த இரண்டுமே இல்லைன்னா மண்ணுலகில் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன் ஆக அப்பேற்பட்ட அந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்துரட்சிக்கின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக மதுரையிலே மீனாட்சியாக அப்படி எத்தனையோ தெய்வங்கள்லாம் இருந்துட்டாலும் கூட அன்னையை என்னைக்குமே மறக்கக்கூடாதுன்ற காரணத்தால அப்பேற்பட்ட அந்த தாயெல்லாம் வணங்கிவிட்டு எனது கலைப்பணியை துவக்குகின்றேன் நாராயணா. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ குறை தீருமம்மா
நம் தம் நம் 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 என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பாவையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானும் காதல் இல்லை என்னாதமே வா மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவா ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா காளிமகமாயி கருமாறிய பிராமியன் பாடியது கேட்கவில்லையா காளிமகமாயி கருமாறிய பிராமியன் பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் அந்த வீரமானமது நிம்மதியும் தேவை அல்லவா தாயே நிம்மதியும் தேவை அல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆறுதல யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை ஒரு எண்ணம் நல்லதில்லை உன்னை இன்றைய உலகில் நல்லதொரு தெய்வம் தடுமாறி திருகோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை என யாதரி அம்மா ஜெகதீஸ்வரி எங்களை நீ ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை என யாதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைக்க நான் ஏங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா சங்கு நாதமலை மங்கள மணி போதை வெள்ளி எங்கிரி பொழுது முன்னாச்சியே சங்கு நாதமலை மங்கள மணி போதை வெள்ளி எங்கிரி பொழுது முன்னாச்சியே முத்துமணி பாதங்களில் கத்திட சல்லங்கை போல் முத்தமாய் உமதழகை சொல்லிவிட ஏது போல் உன்னை காணும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா தில்லை காடி இந்த உலகாலும் திருசோழினி அம்மா ஜெகதீஸ்வரி இந்த உலகையாளும் யாதரி அம்மா தில்லை காடி இந்த உலகாலும் திருசோழினி சிவநாதன் நீ தோன்ற கதையும் பொய்யேன் அவனாட்டும் தானில் உள்ள சக்தியும் நீயே மனகணிந்து அருள்வாயே தில்லை காளியே தில்லை காளியே தில்லை காளியே எங்களுக்கு குறையும் உண்டு
அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா காளி மகமாகி கருமாரியா பிராமியன் பாடியது கேட்கவில்லையா காளி மகமாகி கருமாரியா பிராமியன் பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்த வீரமானம் அது நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா நன்றி கைதட்டி பாராட்டிய அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்னதான் கோடி பணம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை ஆக அன்பளிப்பெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பாராட்டு தான் பெரிய விஷயமே ஆக இறந்துட்டாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் ஆக ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்தில் வாழும் பொழுது என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சுகமும் இடமும் எல்லையும் தேடி வச்சிருந்தாலும் சரி மனிதன் இறந்து போகும் பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் வேற எதையுமே கொண்டு போக முடியாது அம்மா என்னதான் சொத்து சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் சரி ஏன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தம் இருக்காங்க இந்த 6 அடி நிலம் கூட மனிதனுக்கு சொந்தம் இல்லை ஆக மனிதன் கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் ஒன்று அவன் செஞ்ச பாவம் இன்னொன்று அவன் செஞ்ச புண்ணியம் இந்த ரெண்டத்தை மனிதன் இறந்து போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் வேறு எதையுமே இந்த மண்ணுலகத்திலேருந்து மனிதனால் கொண்டே போக முடியாது ஆக என்னதான் கோடி பணத்தை சேர்த்து வச்சிருந்து ஆடை ஆபரணங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க குளிக்கல செத்து இறக்கும்போது என்ன பண்ணுவாங்க அருணா கவரை கூட அறுத்துக்கிட்டு முண்டமாக தான் தள்ள போகிறேன் ஏன்னா பிறந்த பொழுதும் முண்டமாக தான் பிறந்தோம் இறக்கும் போதும் முண்டமாக தான் போக போகிறோம் ஆக தண்டத்துக்கு உழைச்சிட்டு இருக்கும் பொழுது மனிதனாக வாழும் காலத்தில் கொஞ்ச நாளாச்சு சந்தோஷமாக சகோதரத்துவத்தோடு வாழணும் இதுதான் பெரிய விஷயம் ஆக ஒரு மனிதனாகப்பட்டவன் என்னதான் பொண்ணு பொருளும் சேர்த்து வச்சிருந்தேன்றது பெரிய விஷயம் இல்லை மாடி மனம் கோடி பணம் வச்சிருந்தேன் அந்த பெரிய விஷயம் இல்லை ஆக மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்தில் வாழும்போது சம்பாதிக்க வேண்டியது 4 விஷயம்தான் என்ன விஷயம் தெரியுமா அவன் சம்பாதிக்கிறது 4 விஷயம்தான் மனிதனாகப்பட்டவன் 4 பேரையாச்சும் சம்பாரிச்சு வைக்கணுமா இறந்து போகும்பொழுது அதனால தான் சொன்னாங்க பெரியவர்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனாங்க கூடி வாழ்ந்தால் 4 பேர்த்த சம்பாரிச்சோம்னா இறந்து கிடக்கும் பொழுது 4 பேர் கோடி துணி கொண்டு வரதுக்காச்சும் 4 பேராச்சும் சம்பாரிச்சு வைக்கணுமா அதுதான்டா பெரிய சம்பாத்தியம்ட்டான் ஆக அப்பேற்பட்ட இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதனாகப்பட்டவே ஒற்றுமையாக வாழணும் ஏன்னா வாழக்கூடிய காலகட்டம் கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்தில் மனிதனுக்கு எப்போ ஏன்னா பிறப்பு என்பது பொய் இறப்பு என்பதே மெய்யாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஹலோ சிங்கப்பூர் வாழ் பிரம்மரின் அன்பு செல்வங்கள் ஆகிய செவ்வூரை சேர்ந்த அன்புள்ளங்கள் அவர்களின் சார்பாக நாரதராக நடிக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்பு அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் செவ்வூர் வாழ் பெரியோர்களுக்கும் நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி என ஒளிப்பதிவின் மூலமாக இங்கிருந்து சிங்கப்பூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிலும் மேலான அன்பு ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றினை உறுத்தாக்கி கொண்டு ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா அதற்கு முதல் காரணம் யார் தெரியுமா நாடக அமைப்பாளர் சரியாக இருக்கணும் நாடக அமைப்பாளர் சரி இருந்தால் தான் நாடகம் சிறப்பாக இருக்கும் அதற்கு மேலாக ஒளிபெருக்கி சரியா இருந்தாத்தான் பாடக்கூடிய கலைஞர்கள் எப்பேற்பட்ட பாடகனா இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருந்தாத்தான் பாடக்கூடிய பாடலுக்கு பெருமை ஆக அற்புதமான ஒளிபெருக்கி ஆர்த்தி ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படித்தான் இருக்கணும் ஒளிபெருக்கின்னா அதே போல பாருங்க இசை அமைப்பாளர்கள் இந்த இசை அமைப்பாளர்கள்லாம் சரியா இருந்தாத்தான் சின்னஞ்சிறிய கலைஞனாக இருந்தாலும் பேரும் புகழும் மக்கள்கிட்ட பாராட்டு வாங்கணும்னா பெரிய விஷயம்